கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு செய்த முதலாம் அற்புதம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை எடுப்போம். யோவான் என்ற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. யோவான் என்ற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2. சத்தம் வரக்கூடாது, கேளுங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். நல்லா கவனிங்க. கல்யாணம்னா ஒரு வாழ்க்கையை தொடங்குறான். ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லைஃப்பை. திருமணத்தில் வாழ்க்கையை தொடங்கும் போதே யாரை கூப்பிட்றாங்க பாருங்க. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு, ஆமாம், இயேசுவும் அவருடைய சீசரையும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமாம், நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் அழைக்கிறாங்களான்னு பார்த்தாக்கா எங்க இயேசு இருந்தால் தானே வர்றதுக்கு. இயேசு சரீரத்தில் இல்லை. ஆனால் அன்றைக்கி இயேசு சரீரத்தில் உலாவி நின்றார். அந்த இயேசுவை இன்வைட் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் போட்டுக்கு பாருங்க. ஜான் 2:1. On the third day there was a wedding in Cana and Galilee, and the mother of Jesus was there. Now both Jesus and his disciples were invited to the wedding. Invite பண்ணுறது தான் பாயிண்ட்டு. இன்வைட் பண்ணுறாங்க. கானா ஒரு கல்யாணத்தில் இன்வைட் பண்ணி இயேசுவையும் சீசரும் வர வைக்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கல்யாண வீட்டில் என்ன காலியாகி போச்சு? ஆமாம், 2000 பேர் வராங்க. அதுவும் இயேசு பார்க்கறதுன்னு ஒரு கூட்டம் வந்திருக்காதா? ஆமாம், கல்யாண வீட்டார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திராட்சரசம். அந்த காண அது எருசலேமில் யூதர்கள் மத்தியில் திராட்சரசம் ரொம்ப முக்கியமான ஐட்டமா. ஒரு ஊழியக்கார் சொல்ல கேள்விப்பட்டேன். கானாவுக்கு ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் ஒரு இந்த மாதிரி குறைவுபட்டு போயிடுச்சுன்னா அந்த 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 கணவன் மனைவி குறிப்பிட்டு வாய்நாளெல்லாம் சவிப்பாங்களாம். கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டு போகணும்னு சபிச்சுட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட முக்கியமான இந்த திராட்சை ரசம் என்ன ஆகி போச்சு? பாதி பந்தியில் என்ன ஆகி போச்சு? 1000 பேர் குடிச்சவே மீதி 1000 பேர் இருக்கிறாங்க. திராட்சை ரசம் காலி. நல்ல வேலையாக போச்சு. யார் இருந்ததுங்க? இயேசுவும் சீசர்கள் இருந்ததுனால அங்கே இயேசு என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார், செய்ய மாட்டாரா? ஆமாம், ஏதோ ஒரு கானா ஊர், ஏதோ ஒரு கல்யாணம், கானா ஒரு கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கதையை கேட்கக்கூடாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை அழைக்க வேண்டும். கானா ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த வீட்டாரும் இயேசு அழைத்தாங்க. அங்கே அவமானம், வெக்கம், நிந்தெல்லாம் நீங்கி தேவன் அற்புதம் செய்து அந்த கல்யாணத்தை ஆசிர்வதிச்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ இயேசுவை அழைக்க வேண்டும். கல்யாண வீட்டில் மட்டுமா குறைவு வந்து பிசாசு குறைவுப்படுறது, வெக்கப்படுறது, இல்லாமல் பண்ணுறது. கல்யாண வீட்டில் அவமானம், வெக்கம், நிந்தெல்லாம் வந்துருமா இருக்கியா? இப்போ நம்ம ஊர்லெல்லாம் கல்யாணத்தில் 1000 பேருக்கு பிரியாணி போட்டு மீதி பிரியாணி சுத்தமாக கல்யாணம் 1000 பேர் சாப்பிடாம வெக்கமா இல்லையா? இது வந்தாலும் பிசாசு வேலைங்க. அது என்ன காரணமோ ஏதோ அவமானம், வெக்கம், நிந்தெல்லாம் வந்து அது பிசாசு பண்ணுற வேலை. அதனால் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்குது? பிசாசு இருக்கிறான். உன்னை வெக்கப்படுத்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்காகவே நீ இயேசு உன் வாழ்க்கையில் அழைக்கணும். கையத்தட்டு அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கிட்டே பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான். ஏவால அந்த பிசாசை இன்வைட் பண்ணி உலகம் ஃபுல்லாக கடத்தி விட்டுக்கிறான். நீ விரும்பினாலும் நீ அழைக்கலாம் கூட அவன் வந்துடுவான். பிசாசு நீ கோப்பல்லாம் கூட அவன் வந்து நிற்பான். வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்? குறைவுப்படுறது, வியாதிப்படுறது, தரித்திரப்படுறது, அவமானப்படுறது மேலே வேலையெல்லாம் பார்த்துருப்பான். அதுக்காகவே உன் வாழ்க்கையில் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இயேசு அவருடைய சீசர்கள் ஊழியக்காரர்களோடு கூட தொடர்பு இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட ஒரு தொடர்பு இருந்தால் பிசாசு கொண்டு வந்த அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி உலகத்தில் சமாதானமாக வாழ. அந்த கல்யாணம் வீட்டார் பேர் வெக்கப்படலை. அங்கே இயேசுவும் அவருடைய சீசர்கள் இருந்தாங்க. இயேசு எத்தனையோ அற்புதம் இருக்குது வேதத்தில். மரித்தோர் கூட உயிரோடு எழுப்பினார். அது கூட இல்லை. இந்த அற்புதம் தான் முதலாவது அற்புதமா. சூப்பராக பைபிள் காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சசமாக்கி அங்கே அவமானம் வெக்கத்தெல்லாம் நீக்கி அந்த கல்யாண வீட்டார் ஆசீர்வதிச்சார்னு பார்க்குறோம். அப்போது இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அண்டர்லைன் த வேர்ட். உன்னுடைய வாழ்க்கையில் நீ திருமணம் பண்ணா இருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி ஒவ்வொரு நாளும் இயேசுவை அழைக்க வேண்டும். ஆமாம், இயேசு அழைச்சிட்டு என்ன பண்ணணும்? அவர் அழைச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். அடுத்த வருஷம் படிக்க, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. சூப்பரா சொன்னா பாரு மரியாள். இயேசு தாய் என்ன சொல்ற? அவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யா. தண்ணி திராட்சமா மாறிடும், குறைவு நிறைவாயிடும், அவமானம் மகிமையா மாறிடணும். குட்டி பிரசங்கம், மரியாள் பண்ண பிரசங்கம், சூப்பரான பிரசங்கம், நச்சுன்னு. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்ய. உன் அவமானம் நீங்கிடும், உன் வெக்கம் நீங்கிடும், குறைவு நிறைவாகும். அவர் சொல்லாதெல்லாம் செய்யணும். அதுதான் இப்போ பிரச்சனை விசுவாசிக்கு மத்தியில். ஏசு எதெல்லாம் சொல்ற அதையே செஞ்சுது. அப்போ இயேசுவை அழைக்கும் போது அவர் ஒன்று சொல்றாரு. உனக்கு பிரச்சனை வரும்போது, வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, வறுமை வரும்போது, போராட்டம் வரும்போது அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு. ஏதோ ஒன்று இல்லை, அவர் என்ன சொல்லுவாரு? அவர் யாரு? அவர் யாரு? அவர் யாரு? நல்ல சத்துவம் சொல்லு. ஜீவ வார்த்தை தான் சொல்லுவாரு. ஆமா, பாயிண்ட் அதான். ஜீவ வார்த்தையில தேவி நீதிட்டு உழித்ததை சொல்லுவாரு. அடுத்து தேவனுக்கு கூட ஆதாம் இவ்வளவுதான் சொல்ல போறாரு, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பேரே ஜீவன், ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையில உன் பிரச்சனைகள்லாம் பிசாசு கொண்டது எல்லா பிரச்சனையும் பரிகாரம் இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் இருந்து முழு உலகத்து கூட எவ்வளவு சேர்ந்த பிசாசு உனக்கு பிரச்சனை பண்ண சொல்ல காதத்து ஓடியே போடுவான். அதுதான் இயேசுவை நீ அழைக்க வேண்டும். கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ இயேசு அழைச்சிட்டு என்ன பண்ணணும்? சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்க கூடாது. உட்காந்துட்டு அவர் அழைச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு படி போகக்கூடாது. அவரை கூப்பிட்டுட்டா உன் இஷ்டத்தை விட்டுட்டு அவர் இஷ்டத்தின்படி செஞ்சினாக்கா பிசாசு கொண்டு வந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி போயிடும். சில பேர் அவரையும் கூப்பிட்டுக்குவாங்க. நீ ஒரு ஓரத்தில் ஏறி ஏசப்பா என் இஷ்டப்படி போறேன்னு பார்த்தாக்கா இவன் இஷ்டம், அது பிசாசு இஷ்டம் தான். பிசாசு வார்த்தை கேட்டு ஏசு ஏற்றுட்டு கூப்பிட்டு கூட பிரயோஜனம் இல்லை. அதனால் இயேசுவை கூப்பிடணும். இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சாக்கா தண்ணி திராட்சசமாக மாறிடும், சாபம் ஆசீர்வாதமாக மாறிடும், தரித்திர ஐஸ்வர்யம் மாறும், வியாதி ஆரோக்கியமாக, பாதாளம் பரலோகமாக மாறும். அவர் என்ன சொல்ல போறாரு? ஐயோ அந்த இயேசு என்னையா சொல்லுவாரு? அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவன், ஜீவ விருட்சத்துக்கு ஜீவன்ல தேவி நீதி டூ இது இயேசு கிறிஸ்துக்குலாமன்ற வாக்குத்தத்தம் இருக்குது. அப்போ பிசாசு என்னையா சொல்லுவான்? ஏதே தோட்டத்தில் நன்மை தீமை, நல்லது கெட்டது, நன்மார்க்கம் துன்மார்க்கம், ஜீவன் கட்ட காரியமே சொல்ல மாட்டான். அதில் கண்களின் நிச்சயம், ஜீவன் சுய நீதி அணி, இதே தான் சொல்லுவான். ஜீவ வார்த்தை சொல்லவே மாட்டான் பிசாசு. ஏசுனாரு நன்மை தேவ கனி சாப்பிடும் சொல்லுவாரா? ஏதே தொழில் என்ன சொல்றாரு? பிதாகுமார் பசுத்தம் அந்த கனியை தொடாத பறிக்கு புஷிக்கிட்டாலே அதான் பிரச்சனை உனக்கு. பிசாசு பிரச்சனை பண்ணுவான். திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை தளத்தோட அவன் பிரச்சனை பண்ணுறதுலேயே இருக்கும். அந்த கனியை தொடாதன்னா ஏவால் கேட்கல. பிசாசு என்ன சொல்ற அதன்படி செஞ்சால இல்லையா? திருப்பி அதை சொல்லுவார். ஏசுனாரு நன்மை தீமை மார்க்கத்தில் போ சொல்லவே மாட்டார். அதேமாதிரி பிசாசு ஜீவ கனி போன்னு சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். அவன் வேலையில் கரெக்டாகிறான், ஏசு அவர் வேலையில் கரெக்டாகிறாரு. நீ எதில் கரெக்டு தான் இப்போ முக்கியம். கையெழுத்துட்டு அல்லேலூயா. நீ பிசாசோடு சேர்ந்து நன்மை தீமை சுயநீதி அணிந்து தேவன் தர உழுதுக்காரன் சாகவே சாக போறியா? இயேசு ஜீவன் பரி தேவன் தருக்கு ஆதம் உழுது பிழைக்க போறியான்றதான் கேள்வி. அப்போ ஒரு மனுஷன் காலையிலேருந்து இன்னைக்கெல்லாம் 24 மணி நேரம் எங்கோ போகிறான்.
வேலை ஸ்தலத்துக்கு போகிறான், சில பேர் பிளெயினில் போகிறாங்க, சில பேர் ட்ரெயினில் போகிறாங்க, சில பேர் பஸ்ஸில் போகிறாங்க, சில பேர் வீட்டிலே கூட இருக்கிறாங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரம். குடும்பத்திலே இருக்கிறாங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருதா இல்லையா? கடன் தொல்லை வருது, வியாதி வருது, குடும்பத்தில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை, பிரிவினை, கஷ்டம், கடி, இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. இயேசுவே இல்லாத குடும்பம் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் அச்சின்னு பிடிச்சின்னு இருப்பாங்க. பிசாசு பிரச்சனை தேரவே தேராது. அதை இந்த திருமண வீட்டார் இயேசு அழிச்ச மாதிரி நீங்கள் குடும்பமாக இயேசு அழிச்ச இயேசு ஒன்று சொல்லுவார். வியாதி வந்தார் தழும்புகளால் சுகமான அவர் தேவ நீதிட்டு உழித்தது. தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குது? அற்புதம் நடக்கிறது. ஏசு என்ன பண்ணார்? எங்க பிரச்சனை உள்ள இடத்துலலாம் ஏசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக 38 வியாதியஸ்தனுக்கு பிரச்சனைக்கு தான் இல்லையா? அந்த வியாதிக்கு என்ன பண்ணாரு? ஜீவ வார்த்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு குலத்து கொடுத்தாரு. அந்த வியாதியஸ்தனுக்கு சுகம் வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது வியாதியஸ்தனா இருந்தாக்கா ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து ஏற்கனவே பிசாசு வந்து அங்கே வியாதி குத்துக்கிறான். குடும்பத்தில் வியாதி வறுமை, நன்மை தேவை, அப்பா பாதம், நன்மை தேவை, சுய நீதி அநீதியில் இருப்பார். வாயத்தந்தா எங்கள் அப்பா சொல்கிறேன், எங்கள் அப்பா உங்கள் அப்பா நினச்சிக்கோ. எங்கள் அப்பா வாயில் சபிச்சானா இப்படி அப்படி சபிக்க மாட்டார். என்ன பண்ண? நல்ல மச்சம் தான், சன்மார்க்கம் தான், நன்மை தேமை, ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் இல்லை. ஆனால் வாத்தியர் தான். அந்த வார்த்தை பிசாசு வார்த்தையின்படி சபிக்க குடும்பத்தில் பிசாசு வேலை செய்ய மாட்டானா? இயேசு பற்றி தெரியாத காலத்தில் அப்படி நரகமாக இருக்கு என் குடும்பம். அது மாதிரி உங்கள் அப்பா அம்மாலாம் நினச்சிக்கோ, எல்லாரும் நினச்சிக்கோ. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து அப்போ தேவ மகிமையற்ற காரியத்தெல்லாம் செஞ்சிருப்பான் பிசாசு. பாவம் செய்கிற பிசாசுனால உண்டாயிருக்கிறான். வாய் சும்மா இருக்குமா? அப்போ மனுஷன் என்ன பண்ணுறான்? பிசாசு என்ன சொல்கிறானோ அதுபடி செய்கிறானா இல்லையா? யாரும் ஜடம் கிடையாது, எப்படியும் வாழ முடியாது. ஒன்று பிசாசு என்ன சொல்கிறானோ அதுபடி நீ செய்தே தரணும். நான் செய்ய மாட்டேன். ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சினா தான் செய்ய மாட்டேன். நான் ஏசு சொல்கிறபடி, சில பேர் சொல்லுவான் நான் ஏசு சொல்கிறபடி செய்ய மாட்டேயா, பிசாசு சொல்கிறபடி செய்ய மாட்டேன். அப்படியெல்லாம் யாரும் இருக்க முடியாது. யார் நேரமால் அப்படி யாராவது அப்படி படைக்கல மனுஷனை. ஒன்று ஏதே தோட்டத்தில் ஜீவ சுவாச ஜீவத்துக்கல்லே இருக்கணும். வேணான்னுட்டு நான் சும்மா இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். உடனே பிசாசு வார்த்தைக்கு நன்மத்தையும் கட்டி சாப்பிட்டு சாகவே செத்துருவேன். மனசிலாக்கே. அப்போ இயேசு உனக்குள்ளே இருந்தால் நீ போறதுலாம் தேவி நீதிட்டு உடித்தது. தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர, தேவதூர்களாம் வர. இயேசு ஒரு ஜீவ வார்த்தை. இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. எங்கே போனாலும் பிதா 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 பசுத்தாவியார் தேவதூர்களாம் இயேசுவோடு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு ஜீவன். தேவன் தனக்கு கொடுக்குறாரா இல்லையா? எங்கே போனாலும் பிரச்சனை தெரியுது, பிசாசெல்லாம் ஓடுது, மரித்தோர் உயிர்த்தது, குண்டுக்கட்டு திறக்குது, செவிட்டுக்காது திறக்குது, 5 அப்போ 2 பேரும் 5000 பேருக்கு பழுது, காற்றே கடலை இறையாதே அப்படின்னு எல்லாம் நடக்குதா இல்லையா? அந்த ஜீவனை சிறுவில் ஒன்று குத்துட்டு போய் ஜீவ சர ஜீவரத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தது குத்துக்கிறார். அதை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்து குத்தினாக்கா உன் சூழ்நிலை மாறாமல் இருக்காது, அற்புதம் நடக்காமல் இருக்காது. இல்லைப்பா இந்த ஏசெல்லாம் எனக்கு வேணாப்பா, எங்கள் மூதாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் வாயிலப்பா. நாங்கள் இருக்கிற மாதிரி எப்படி வாய்ந்தாங்க நம்ம மூதாதிரியெல்லாம்? தாத்தா பாட்டி 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 அது இந்த இது இல்லை, அது இந்த இதில் இப்படியே சாபத்தில் பாவத்தை இப்படியே வாய்ந்து இப்படியே போயிட்டாங்க. சரி நான் அதே மாதிரி வாய்ந்தேன்னா போ, ஆண்டவர் உன்னை வலுக்க டைம் பண்ண மாட்டார். ஆதாமின் சிந்தை, ஆமாம், திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று தேவையா? அவனுக்கு நல்ல சொஸ்த புத்தி உள்ளவன் பிசாஸ் பக்கமே போக மாட்டான். ஏவாள் செய்த காரியத்தை செய்ய மாட்டான். சொஸ்த புத்தி உள்ளவன் இயேசு பற்றி தெளிவாக சொன்னாக்கா கையெழுத்து கும்பிட்டு அப்பா நான் இயேசுவின் பின்னே போகிறேன், இயேசு வார்த்தை கேட்குறேன், சபிக்குள் ஆஸ்வதிக்கிறேன், பகைகளுக்கு நன்மை செய்கிறேன், சத்துருக்களை கிறிஸ்துவே தேவன் தர உலகம் கொடுக்கணும், டாப் ஆகிடும். ஆடு பேச்சிட்டே இருக்க மாட்டான், ராஜாவாகிடும். யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்க மாட்டான், திடீர்னு பார்த்தா எகிப்துக்கு அதிபதி ஆகிடுவான். அனாதை பெண்ணா எஸ்ஸர் 120 ராஜாத்தி ஆகிடுவான். ஆபிரகாம் சகலகாக அவங்களாம் தேவன் என்ன சொல்கிறார் அதுபடி செய்தாங்களா இல்லையா? அதனால் எப்படியும் வாழ முடியாது. அப்போ இந்த கானாவிற்கு கல்யாணம் விட்டார் என்ன பண்ணாங்க? இயேசுவை அவசரங்களை அழைத்திருந்தார்கள். நீ என்ன பண்ணணும்? இயேசுவை அழைக்க வேணும். ஒரு ஊழியம் இருக்குது, டிஜிஎஸ் இயேசு இயேசு அழைக்கிறார் அப்படின்னு ஒரு ஊழி வைக்கிறது இல்லையா? டிஜிஎஸ் பால் திறக்கிறார், இயேசு அழைக்கிறார். அப்போ இயேசு அழைக்க வேண்டும். அழைத்து விட்டு அவர் ஒன்று சொல்றார், டெய்லி சொல்றாரு எல்லா காரியத்தையும் A to Z என்னென்ன காரியமோ, வீடு மன தோப்பு தொலைவு குடும்பம் திருமணம் எல்லாத்துக்கும் வாக்கு தத்துவம். தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். வியாதிக்கு தரித்திரத்துக்கு அவங்க பிசாசு என்னென்ன A to Z பிரச்சனை கொண்டு A to Zக்கு பரிகாரம் இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா
அங்கே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து இயேசு உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணாரு? அது கீழே யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே இருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாதினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசம் கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ கானாவூர் கல்யாணத்தில் முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். உன் வாழ்க்கையில் கூட அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமை, உன் வாழ்க்கை, உன் தனிப்பட்ட இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் கானாவூர் கல்யாணத்தில் தான் அற்புதம் எடுக்கலாம் செய்வார், எல்லாருக்குமே செய்வார். நீ கூப்பிடுவா. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்வியா? ஜீவ வார்த்தை கேட்பியா? இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுப்பியா? கண்டிப்பாக தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்தே தருவார். கையை தட்டி அல்லேலூயா. பிசாசு எல்லாருக்கும் கெட்டது செய்வான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாருக்கும் கெட்ட செய்யறான். அரசியல் தலைவன் ராயல் ஃபேமிலின்றான், நான் 10 டிகிரி பச்சுக்கிறேன், நான் நாட்டுக்கே தலைவன்றான், அவனே விடமாட்டான். நான் காட்டுவாசி, நான் ஆணு பெண்ணு, நான் உயர்ந்தவன் தான், யாரையும் விடமாட்டான் பிசாசு. அம்மா வயிற்றுல பாபத்தில் பிறந்த எல்லாருக்கும் அவன் கெடுதி செய்வான். அதே மாதிரி இயேசு நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாய்ந்தவன் ஏழை பணக்கார அரசியல் தலைவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார். ஆனால் இயேசுவை அழைத்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வாயா? அதான் கேள்வி. அவர் என்ன சொல்வாரு? மலை சபிக்கிறவர்களை பகைக்குழுக்கு சத்ருக்களை என்னது ஆசீர்வதிக்குது, நன்மை செய்யுது, எல்லாம் கிறிஸ்து ஜீவ ஜீவரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்குது. தேவி நீதி உயிர்த்தெல்லாம் நன்மை செய்யுது. எல்லாம் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தை செய்தால் கண்டிப்பாக நன்மை அற்புதம் நடந்தே தீரும். தேவதூர்கள்லாம் வந்துடுவாங்க, சூழ்ந்துக்குவாங்க, பாதுகாப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தால் தண்ணீர் என்னாவா? திராட்சரசம்னா மகிமை, திராட்சரசம் நறுமணம், சுவை. தண்ணி கலர் இல்லாது, அது திராட்சரசம் கலரு, நறுமணம், சுவையா மாறுது. அப்போ இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா தண்ணி திராட்சரசமா மாறுது. பிசாசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா என்ன மாறா? இல்லம்மா, இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா தண்ணி திராட்சரசமா மாறுது. பிசாசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா திராட்சரசம் என்னவா மாறும்? திராட்சரசம் மகிமை குறிக்குதுப்பா. திராட்சரசம் நல்ல மகிமை, ருசி கூட, ருசி உள்ள வாழ்க்கை, சப்புன்னு போடும் வாழ்க்கை, சாக்கடை தனியாக போடும். புரியலையா? ஆமா, திராட்சரசம்னா ராஜாக்கள் பந்தியில் வச்சு நல்லா பந்தியில் வைப்பாங்க. இது கால் கைவத்துக்காக வச்ச தண்ணியா இது. பிசாசு அந்த மாதிரி ஆக்கிடுவான். அப்போ பிசாசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா ஏவாலு சாக்கடை தண்ணி ஆகிட்டான். ஏதே தொண்டு ஜீவத்துக்கள்லேயே இந்த நல்லா திராட்சரசம் மாதிரி இருந்தாலும் தக தக அவ்வளோ மாதிரி ஒரு அழகு எங்கேயுமே பார்க்க முடியாதான். ஒரு ஊழிக்காரர் சொன்னார், ஆதாமை போலவும் ஏவாளை போலவும் திரும்பி பூமியில் பார்த்தே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் முதல் ஆணு பெண்ணு, பாவம் செய்யாத முன்பு அந்த அழகை நீ வர்ணிக்க முடியாது, நீ கற்பனை கூட பண்ணிப்பா. அவ்வளோ அழகு, அவ்வளோ இதாக இருந்தாங்க, திராட்சரசம் மாதிரி இருந்தாங்க, நல்லா தக தகன்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு சுயாதீனம் கொடுத்து பிசாசு வார்த்தைக்கிட்டு பிசாசு என்ன சொல்றா அது முடிச்சு அப்படியே நாய் குரங்கு பேய் மாறிட்டான். அதுதான் சொல்லுது, ஏசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா பேயா நாயாகிற கூட என்ன ஆயிடுவேன்? திராட்சரசமாக மாறிடுவேன். லேகோன் பிசாசு எப்படி இருந்தான்? பேய் உடம்பெல்லாம் பிசாசு. ஏசு அவனுக்கு உதவி செய்கிறார். ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு கொடுத்து ஒரு ஜபத்தை பண்றாரு. உடனே என்ன ஆயிட்டான்? 100க்கு 100 பிசாசு மாதிரி தேவனுடைய இயேசு பிள்ளையா மாதிரி தக்க போல ஊழிப்பே செய்கிறான்.
கையை தட்டு அல்லேலூயா. அதனால உங்க குடும்பத்தில் எல்லாம் ரோமர் மூடியர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை, சின்ன பாவம் பெரிய பாவம் மோசம் நன்மை தீமை தான் செய்வாங்க. தேவன் தனக்குள்ள செய்துட்டே சூழ்நிலை மாறவே வாய்நாளெல்லாம் பிரச்சனையிலே இருப்பாங்க. ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிபூரண தேவநீதி தேவத்தை ஆதாரம் முழு உலகத்து கொடுத்தா தண்ணீரை போல இருக்கிற அவங்க வாழ்க்கை திராட்சமா மகிமை கனவு புகைச்சு தான் மாத்திடலாம். அதுக்கு தான் சொல்லு, நீ ஏசு ஏற்று கூட நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே ஒப்பு. அப்போ இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். தான் முதல் அற்புதம். அதுக்கப்புறம் அற்புதம் நடக்குது. அப்புறம் குட்டுக்கண்ணு அற்புதம் இருக்குது, செவிட்டுக்காக தருக்கிறாரு, குஷ்ணோய்க்கு அற்புதம் பண்றாரு, திரளான வியாதி சுஸ்வஸ்தமாக்குறாரு. 5 அப்பம் 2 மீனுக்குது, அது 5000 பேருக்கு பழுகுது. ஏன் பழுகுது பெருகுது? பிதா என்ன சொல்றாரு அதன்படி செய்தா அற்புதம் நடந்து தானும் கம்பல்சரி, வேற போக்கே இல்லை. பிசாஸ் என்ன சொல்றானோ அதன்படி எல்லாம் கெட்ட அற்புதம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல அற்புதம் நடக்கணும்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆனால்தான் இயேசுவை அழைக்க வேண்டும். பிறக்கும் போது என் தாய் என்னை பாவத்தில் அவன், நீ பிசாசு அழைக்கவே தேவையில்ல. ஏற்கனவே கூப்பிடும், அவன் அழையா விருந்தாளி வந்துருவான். வரானா இல்லையா? ஆமா, என்னையும் சேர்த்தான். என்னை யாரையும் விட்டப்பாடு இல்லை. நன்மை தீமை நன்மார்க்கம், மைண்டெல்லாம் நன்மார்க்கம், தீமை துன்மார்க்கம், நல்லவன் தீயவன், சுயநீதி அநீதி இதெல்லாம் மைண்டில் வந்தா இல்லையா? எங்கே கண்ணால் பார்க்க முடியல, பிசாசும் பார்க்க முடியல, பசுத்தாவியும் இயேசு எங்கேயுமே கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. கெட்ட சிந்தனை, பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, சுயநீதி அநீதி, கண்ணிலஞ்சி இதெல்லாம் பிசாசு கொடுக்குற எண்ணங்கள். அது போக்கிலே போனீங்கன்னாக்கா சாக்கடை தனியாக போயிடும் வாழ்க்கை. இயேசு அன்பு, இரக்கம், தயவு, தேவி நீதி உயிர்த்தது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம் தேவி நீதி உயிர்த்தல் பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர விருத்தி அடைவ உன் வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் இயேசுவை அழைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அம்மா ஏவாளு, அப்பா ஆதாமு பிசாசுக்கிட்ட பழகுட்டு நன்மை தேம கனியை சாப்பிட்டு உலகம் ஃபுல்லாக பிசாச உலகம் நிறுத்து பூமியை சபிக்கப்பட்டு முள்ளு குறுக்கும் முளைப்பிப்பான். இப்போ ஏசப்பா வந்து வருத்தப்பட்டு மாற சபக்கருள்ள பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தண்ணீரா சாக்கடை தண்ணியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கிறவங்க எல்லோரும் எண்ணித்தோம், நானே ஜீவப்பா, நானே ஜீவ தண்ணி நான் இந்த அப்பத்தை பூசி திராட்சரசத்தை பானம் பண்ணு சொல்றார் பார். திராட்சரசம் கொண்டு வர்றார், இந்த திராட்சரசமாக மாத்துறேன். நான் என்ன சொல்றேன்னா அதன்படி செய், கூட்டி குறைக்காத. ஜீவ வச்சதுக்கு அடியில் தேவி நீதிட்டு உடித்ததல். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக குத்துக்கிட்டே இரு, அற்புதம் கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. நன்மை தேம கனியை கொடுத்தா கண்டிப்பா பிசாசை திறறான், கொள்றான், அழிக்கிறான், கட்சியில் நரக்கத்தும் கூட போறான். ஆபத்து எங்க இன்னும் கேட்டு நடக்கும் உலகத்துல. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாரு, ஏதோ ஒன்று பசுத்த தேவன் தம்மை தான் பதிலளிக்க மாட்டார். அதனால தான் தூரத்தில் இருக்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். இந்த நேரத்தில் நன்மை தீமை சுயநீதி அணி ஏதோ கண்கிழிச்சமா ஏதோ ஒன்று போயிட்டு இருப்பார், கவலை பழ வெறுப்பில் இருப்பார். பிசாஸ் சொல்றதே கேட்டுன்னு இப்படி ஆகி அப்படி ஆகி இப்படி ஆகி பிசாஸ் போடுற மாதிரியே ரூட்டு போடுறது. கிறிஸ்துவ ஜீவமாக இருக்குன்னா இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ நான் சொல்ற உபதேசம் புரியல. ஏன்னா எதுக்கத்தாலும் ஜீவ வார்த்தையே பேசுறேன். ஏசு ஜீவ வார்த்தையை தான் பேசுறார். அந்த ஜீவில் தேவ நீதிட்டு உயிர்த்தல். நிறைய கிறிஸ்துவனை என்ன பண்ணுறான், பகைக்கிறான், சபிக்கிறான், நிந்திக்கிறான், தூசிக்கிறான். பிசாஸ் சொல்ற மாதிரி சபிக்கப்பட்டு பிரச்சனையாக்குறான் பாரு. சபையா இயேசுவார் சபிக்குள்ள யாராவது ஆசீர்வதிக்கிறாங்களா? அவன் ஒரு சாபம் போட்டால் இவன் 4 சாபம் போடுறான். பிசாஸ் தான் அங்கே வேலை செய்யுது. இயேசு சபிக்குள்ள ஆசீர்வதி, இன்னும் இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து ஆசீர்வதி. பகைக்குள் நன்மை செய். பகைக்குனுக்கு பகைச்சாக்கா நீ ஒரு பிசாஸ், அவங்க ஒரு 2 பேர் ஆச்சுன்னு தண்ணி சாக்கடை தண்ணி ஆகி அப்புறம் பூ வச்சு புட வச்சு நாத்தச்சு துர்நாற்றம் வச்சு கொடுத்த வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க வேணும். சரி, கடைசியா பாயிண்ட். இப்போ இந்த தண்ணீர் திராட்சரசமா மாறுது. எப்படி மாறுச்சு இதோட சொல்லி முடிக்கிறேன். தண்ணி திராட்சரசமா மாற்ற முடியுமா? திராட்சை ரசம் எப்படி வராது? அது விதை போட்டு திராட்சை செடி ஆகி பழம் வைத்து அதுக்கப்புறம் இது பண்ணி தான் திராட்சை ரசமாக வரும். இவர் எப்படி தண்ணியே திராட்சை ரசமாக எப்படி மாத்துறாருன்னா நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்போ தண்ணி திராட்சை ரசமாக மாறும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வேலைக்காரங்க இயேசு சொல்கிறபடி 6 கச்சால தண்ணி ஊற்று அவர் சொன்ன மாதிரியெல்லாம் ஊற்றுறாங்கன்னு தான் சொன்னாங்க. அது ஒரு அர்த்தம். இந்த தண்ணிக்கு இது பாரு, இந்த தண்ணி கூட ஏசு என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுது. தண்ணி வந்து உயிரற்ற பொருள்.
இப்போ தண்ணி வந்து திராட்சரசமா மாறணும்னா அந்த தண்ணி பார்த்து சொல்றாரு ஏசுறாரு, தண்ணி நீ திராட்சரசமா திராட்சரசத்தை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம செலுத்து. அந்த தண்ணி என்ன பண்ணா, நான் செலுத்த மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா அது இயேசு பேச்சு கேட்கல, பிசாசு பேச்சு கேட்டு தண்ணி சாகர தண்ணியாவே இருக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணுது, இயேசு கொடுக்குற அந்த திராட்சரசத்தை எடுத்து பிதா குமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம் வந்து மூடி எல்லாம் தாண்டும் போது அப்படியே தண்ணி திராட்சரசமா மாறுது. கையை தட்டு அல்லேலூயா. இப்போ ஒரு பாவி எப்படி நீதிமானா மாறுறான்? பாவி இயேசு சொல்றா, நீ நீதிமானவனா தேவ நீதியே தேவனுக்கு. ஆதாம் வந்து மூடு உலக பாவி அப்படியே தேவ நீதிமான மாறானா இல்லையா? அந்த பாவி கீழ்படுகிறான். இயேசு சொல்ற வார்த்தை, இயேசு ரத்தத்தால் நீ கழுவப்படணும். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டா நீ ஒரு நீதிமான். அந்த இயேசு ரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்தினாக்கா ஒரு ஆள் பாய்க்கூடாம அப்படியே பாவியா இருக்கிற நீ தண்ணீராக திராட்சம் பகி ஆசுவாத ஐஸ்வர்யம் நீதிமானமாய் ஆசிர்வதிக்கப்படுவா. கையை தட்டி அல்லேலூயா. அப்போ எதுவுமே தேவன் ஆதாம் வந்து முழு எல்லாம் தாண்டும் போது நீ என்ன சொன்னி அதுவாய் மாறி விடுவாய். அப்போ ஏசு அந்த தண்ணி என்ன பண்ணுது, ஐயா நான் எல்லாருக்கும் திராட்சை, என் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் என் பங்காளிக்கு நான் திராட்சை கொடுக்கவே மாட்டேன், எல்லாரும் கொடுப்பேன். ஆனால் அந்த 4 பேருக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேன், திராட்சை கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன் தண்ணி? அவன் எப்போ பார்த்தாலும் என்ன சப்ஜி என்னை கெடுத்து பேசினே இருக்கிறான், அதனால நான் கொடுக்க மாட்டேன்னாக்கா மாறுமா? அந்த 4 பேரால் மாறத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ண, எல்லாருக்கும் கிறிஸ்துவ நட்பை காட்டுவேன். என் வீட்டார், என் பங்காளி, எங்கள் அண்ணன், என் எதிராளி, கொலையாளி, இவன் வந்து அவனை மன்னிக்கவே முடியாது என்னால். நீ மாற மாட்டேன் நீதிமானா. கட்ட தப்பா? அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணணும், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த தண்ணி என்னை எட்டி வச்சான், என்னை திட்டிட்டு போனான், எனக்கு விரோதம் செய்ய, நான் துரோகம் பண்ணேன், அவனுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இஷ்டப்படி இவங்களுக்கு மட்டும்தான் திராட்சை கொடுப்பேன்னாக்கா பூர்ணப்படாங்க தண்ணி பிசாசு. அந்த 4-5 பேரால் அது மாறாது. எல்லாம் தாண்டும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தேவை. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்துட்டினா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நீ மாறியே தீர்வாய். சாபத்திலிருந்து ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வாய். வியாதியிலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வாய். தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவனாய் மாறியே தீர்வாய். தரித்திரமாகிற நீ இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா தரித்திரம் அப்படியே ஐஸ்வர்யம் மாறிடும். ஆதாம் வழியா வியாதிப்பட்ட நீ ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஜீவ கண்ணு தேவன் தனக்கு முழு உலக கண்ணு கூட்டு கண்ணு திறக்கும். அப்படிதான் இயேசு குஷ்ரோகி ஜீவகரம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு குஷ்ரோக கை அப்படியே நல்ல கையை மாற்றா இல்லையா? அப்போ தேவனுக்கு செலுத்தணும். நம்முடைய பாவம் ஆதாம் வந்து முழு உலகத்தையும் பாதிக்குது இல்லையா? அந்த 2 பேருக்கு மட்டும் கொடுக்காது ஏசப்பா. அந்த 2 பேரால் அந்த குஷ்ரோகம் மாறாது. அதுதான் ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, இப்படி எல்லாம் அந்த அர்த்தம் நடக்காது. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் இயேசு நண்பு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்குது. அதனால அப்படியே காரியம் மாறுதலாய் முடிகிறது. அப்படிதான் இயேசு அற்புதம் செய்தார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக யாரு கொடுக்கிறார் அந்த ஜீவனை? அவன் பாவம் தேவனையும் ஆதாவும் முழு உலகத்து கொடுக்குறான். உடனே என்ன ஆயிடுறான்? உடனே அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. ஏசு யாருக்காவது உங்களுக்கு விரோதிகள்லாம் யாருப்பா, அவனுக்கு யாராவது கெடுதல் செய்தா, அவனுக்கு பச்சை துரோகம் பண்ண யாராவது அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? எல்லாரும் கொடுத்தாரா? சபிக்கிறவங்க பகைக்கணும் இந்த தேவன் தனக்கு முழுவதும் கொடுத்தா ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ அந்த தண்ணி அந்த திராட்சை ரசத்தை வாங்கி தேவனுக்கு செலுத்துது. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துமே பசுத்தாய் வந்ததுமே அப்படியே தண்ணி திராட்சை ரசமாக மாறி போச்சு. அல்லேலூயா. அப்படிதான் பிசாசும் அற்புதம் பண்ணுறான். நன்மை தீமை ஜீவ விஷயத்துகள் இந்த ஏவாள் எப்படி நன்மத்தை மரியத்தை குணம் மாறினாங்க? பிசாசு வார்த்தைக்கு நன்மத்தை மரியத்தக்க கடியை பிடிச்சிட்டாங்க. அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அப்படியே சாக்கடை தண்ணியாக மாறிட்டாங்க. இப்போ ஜீவ விஷயத்துக்கு இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அப்படியே திராட்சை திருப்பி ரட்சிக்கப்படுவாங்க. கையை தட்டு அல்லேலூயா. மனசிலாக்கியா? அதனால உலகத்தை நினைக்க வேண்டும். அதனால தான் இயேசு எட்டூர் ஞான ஊர் செல்ல நாடு செல்ல ஆசீர்வாதம் சரியில்லை, ஊருக்கு 2 பேர் கஷ்டம், தெருக்கு 2 பேர் கஷ்டம், அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அதனால இயேசுவை போல மாறுங்கள். இயேசு தன் ஜீவனையும் வானத்தில் பரலோக ராஜ்யத்தை குத்துக்கிறாரு. அந்த பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு குத்தினா அவன் போறானா இல்லையோ நீ பரலோகத்துக்கு போயிடுவ. எல்லா தண்ணி திராட்சமாக மாற்றி வரல. இந்த 6 கச்சாடி திராட்சை தண்ணி திராட்சமாக மாறி போச்சு. அதை ஒவ்வொருத்தரும் பர்டிகுலராக
இயேசு கிறிஸ்து ஜீவனை தேவன் தனக்கு ஆதாமும் முழு ஒவ்வொருத்தரும் கொடுக்க பாவத்திலிருந்து நீதிமானா மாறுறான், பாதாத்திலிருந்து பரலோகத்துக்கு போறான், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள வரான். அப்புறம் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிலைத்திருந்தா நீ மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி. ஹவு டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரின்னு ஒரு செய்தி போட்டுக்கிறேன். பதில் இருக்கும்போது நிறைய செய்தி இயேசு செய்த அற்புதம்லாம் இந்த அடிப்படையில் தான் செய்தார். அப்போ அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய. தண்ணீர் ஆமா, பாவம் டு மனோ தேவி நீதி டு இதில் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் கனம் மகிமை போய் செய்யணும். இப்போ காலையில் இருந்து நைட்டு தூங்குற ஏதோ ஒன்று நீ செய்யணும். பிசாசு என்ன சொல்றாரு அதன்படியே செஞ்சிடா. எதிர்காலம் எப்படி இருக்கான்? என் மணி அடி ஐயோ எதிர்காலத்தை நினச்சா பயமா இருக்கு, கண்டிப்பாக பயமா இருக்கும். பிசாசு சொல்றபடியே செய்யற நீ நண்பத்தேமிலே போற கவலை பயம் வெறுப்பு பிசாசு கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, இதெல்லாம் பிசாசு சொல்றது. சாக்கடை தண்ணி ஆகி அது நாத்தச்சு தண்ணி ரொம்ப இதாச்சுன்னா ஸ்மெல் வச்சு புழு படம்லாம் வைக்க மாதிரி இருக்கா தண்ணியில், அந்த மாதிரி ஆகி போச்சு. எப்படி வாழ்க்கை அப்படிதான் ஆகி போச்சு. இல்லைங்க ஒரு பிசாசு அப்பேற்பட்டவனுக்கு ஜீவசரஞ்சி தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தத்தை அவனை பசுத்தமான மாத்திராரு. அதுக்கப்புறம் இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. ஜமலமா அப்போ ஏசு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கட்சியில் ஏசு என்ன ஆயிட்டாரு? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவ மரியாதை நமக்காக. அப்போ பாவத்தை ஏத்துக்கிட்டாரு, தண்ணி ஆயிட்டாரு. இப்போ சிலுவையில் திராட்சஸ் வந்தாரு ஏசு ஜீவ வச்சிருக்கல் இருந்தாரு. இப்போ சிலுவையில் ஒரு மாடல் காட்டுறாரு. பிதாவாகிதான் ஏசப்பா நீ நல்லா டீச் பண்ணப்பா, ப்ராக்டிக்கலாக மனுஷன் மாறி தண்ணியாக மாறி சாக்கடை தண்ணியாக மாறி 3ஆவது நாள் திருப்பி திராட்சசமாக மாறி ஒரு மாடல் ஒரு கான்செப்ட் மட்டும் வந்துருன்னு சொல்றாரு பிதாவாகி தேவன். கையெழுத்து அது ஏசு என்ன சொன்னாரு? ஐயா இந்த பாவத்தை மட்டும் நான் ஏத்துக்க, பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால். எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? 3 முறை ஜெபம் பண்ணார் பாருங்க, நல்லா கவனித்த. நான் பரிசுத்தன், நான் திராட்சரசம், இந்த சாக்கடை தண்ணியா மாற மாட்டேன்னு சொல்லி பிதா கிட்ட கெஞ்சிறாரு. 3 முறை ஜெபம் பண்ணாரு. அவர் விட்ட பாடா இல்லை. பிதாவாகிய தேவனுடைய அன்பை பாருங்க, உனக்காக எனக்காக தான் குமாரனையே பாவமாக்குறாரு. நாம் அவருக்குள் எடுத்து வசதி நேரம் இல்லை. 2 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவ மரியாதை நமக்காக பாவம் ஆக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன நம்முடைய அக்கிரமங்கள் எப்படி பாவமாக முடியும்? ஜீவ விஷயத்துக்கு கேட்கிற இயேசு எப்படி பாவமா? பிதாவாயுத எமை போயுது. ஏதே தோட்டத்தில் ஆதாம்பியாவாலும் தேவடைய வார்த்தையை கைவிட்டாங்க, பிசாசு வார்த்தை கேட்டாங்க. பிதாவாயுத கைவிட்டா நீட்டுல உடனே பிசாசு பிதாவா அதப்பா ஏசு என்ன செஞ்சாரு? கொலை பண்ணாரா, விபச்சாரம் பண்ணாலும் பேசி என்ன பாவம் பண்ணாரு? பிதாவாயுதேவன் கைவிட்டாவே அங்கே பாவமாயிட்டு நீ. அதுக்கப்புறம் விபச்சாரம் வேச்சனம் கோலம் இதெல்லாம் வந்து. ஆனால் ஏசு விபச்சாரம் பண்ணாரா, வேச்சனம் பண்ணாரா, பீடி பிச்சாரா, பொடி போட்டாரா? பாவம்னா அது பாவ செயல். ஏதே தோட்டத்தில் விபச்சாரம் வேச்சனம் பீடி சிகரெட் எல்லாம் ஜாதா மேவாளுங்க. தேவடைய வார்த்தையை மீறி நன்மத்தையும் அறியத்தக்க கடி புஷிக்கும் போதே பாவத்தை சம்பளம் வச்சா இல்லையா இயேசுக்கு? இப்போ இயேசு சிலுவையில் எப்படி ஆகிட்டாரு? திராட்சசமா இருந்தவர். இங்கே கவனி, சாக்கடை தண்ணினா ஊர்பட்ட சாபம், ஊர்பட்ட தண்ணி கெட்ட லேகோன் பிச்சா சாபத்தெல்லாம் வந்துச்சு. 38 வருஷம் வியாதி, குஷ்ணோகி சாபம் எல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கு பாரு. அவர் அந்த கேடு அடைந்தார், அவர் அந்த கேடு அடைந்தார். சிறசில முள்முடி கவனி, சீரியஸான மேட்ரு. இந்த செய்தி கேட்டால் உன்னால் அற்புதம் செய்யாமல் வாழவே முடியாது. ஏசு அவ்வளோ சாபத்தை, அவ்வளோ தரித்திரம், அவ்வளோ அவமானம், வெக்கம் நிந்தெல்லாம் வந்துச்சு. தலைமையில கை வச்சு கவலைப்பட்டாரா? ஏன் கவலைப்படல? நீ ஏன் கவலைப்படுற? சத்தியம் தெரியல உனக்கு. அவ்வளோ உலகத்து 816 கோடி பாவத்தையும் சாபத்தையும் மறுத்து தரித்து அப்படியே சாக்கடை தனியாக இருந்து அவர் ஒரு பாயிண்ட்ல போனார். 3ஆவது நாள் ஏந்திருப்புன்னு சொன்னதுனால தான் அவர் ஏற்றுக்கிட்டாரு. காலமெல்லாம் பாவத்தில் சாப்பிட்டு போயே இருக்க மாட்டார். பிதாவாகி தேவனா அவர் செஞ்சு கமிச்சிருக்க மாட்டார். அர்த்தம் என்னன்னா, நீ எவ்வளோ கேடு கட்ட வாழ்க்கை இருந்தாலும் நீ மீண்டு வர முடியும். அதனால தான் ஏசு அதை ஒத்துக்கிட்டாரு. பாவத்துக்கு சாபத்துக்கு மட்டும் போயிட்டு அவர் என்ன பண்ணாரு? பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரம் பிதா என்ன சொல்றாரோ அதுபடி செய்யணுமா இல்லையா? அப்போ பிதாவாகிதேன் பாவமாக்கிற பிறகு அங்கே ரோமர்கள் சபிக்கிறாங்க. பிதா சொல்றாரு, ஏய் அவன் சபிக்கிறான், நீ சபிச்சிடாத, அவனை ஆசிர்வதி. அங்கே பகைக்கிறான், அவனுக்கு நன்மை செய்யி. அங்கே சத்ரு அவனுக்கு சிநேகி. எப்படியா சிநேகி? ஜீவ ரத்தம் கூடியா, ஜீவ வார்த்தை கொடு, ஜீவ ரத்தம். அவ்வளோ சாபத்தில் பாவத்தில் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. ஜீவ வார்த்தை பேசுறா இல்லையா? பிதாவே பிடிக்கையில் ஆவியை பித்து அங்கே நன்மத்தையுமே பேசல பாரு. பகை கசபை நன்மத்தையும் அறியத்துக்கு சாபத்தை பாவத்தை ஜீவ வார்த்தையே பேசுறாரு.
பிதாவாகிய ஆவியை ஒப்பித்து ஜீவசர ஜீவரத்தம் 6 லிட்டர் ஈட்டியால் கொடுத்து ஆதாம் எல்லாம் தாண்டா. யாராவது ஒரு ஆள் யூதாஸ் காட்டி கொடுத்தானே, அந்த யூதாஸ் நான் மண்டிக்கவே மாட்டேன்னு சொன்னாரா? அந்த யூதாஸுக்கு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கலனாக்கா 3ஆவது நாள் மாறிக்க மாட்டார். ஏது திராட்சமாக மாறிக்க மாட்டார். அது யோதாசனாகட்டும், எவ்வளோ கொடூர பாவியானாகட்டும், அக்கிரமக்காரனாகட்டும், கொலகாரனாகட்டும், வேச்சிக்காரனாகட்டும், என்ன துரோகம் பண்ணாலும் சரி, ஈட்டால் குத்துனா கூட சரி, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன் தேவந்த ஆதம் ஒரு ஆள் பாய் கூட குத்தாருவாரு. 3ஆவது நாள் என்ன ஆயிட்டாரு? வானத்தில் போகல பாதாளத்து தேடி வந்தாரா இல்லையா? இருக்கிற மாதிரி தான் மகிமை ஆயிட்டாரு. கையை தட்ட இல்லையா? அப்படியே அவ்வளோ சாக்கடை தண்ணியாகி சாபமாகி பாவமாகி மரணமாகி 3ஆவது நாள் தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வார்த்தை, தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பிதாகுமார் பசுத்தாகி ஒவ்வொரு அற்புதம் தரித்திரமானார். ஐஸ்வர்யம் 3ஆவது நாள் வானத்தில் சகல பாவமா தேவி நீதி தழுவுல சுகமான ஜீவ கண்ண ஜீவ தேவனுக்கு தனக்கு உலகம் பேசிட்டே இருக்கிறார். நம்ம ஆதாம் வழியா பாவத்தில் சாபத்தில் சிலுவையில் அறியப்பட்டவங்களா தான் ஒவ்வொரு மனுஷரும். ஆனால் ஜீவ வார்த்தை பேச மாட்டோம். தேவி நீதிட்டு தேவன் தனவுகளுக்கு பேசாதனால்தான் 2000 வருஷம் ஆகி கூட சபையில் எழுப்பது வரல. எல்லாம் பகை கசம் வைராகியத்தில் தான் போகுது. அதனால் அற்புதமே நடக்க மாட்டேது. தண்ணியாகவே இருக்குது வாழ்க்கையை. அதனால தான் என்னுடைய டீச்சிங் கேட்குறீங்க. பாக்கியசால் கோடி ரூபாய் கொடுக்குறோம், ஜாப் பண்ணுவோம். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த இயேசு ஏற்றுக்கிட்டு இயேசு தேவி நீதி சம்பளம் உயிர்த்ததில்லை. பிதாக்குறோம் ஆதாம் முடிவெடுத்து கொடுக்குறாரு. பாதாளத்திலிருந்து வந்துட்டாரு, சாபத்திலிருந்து, தரித்திலிருந்து, வியாதிலிருந்து எல்லாத்துக்கும் 3ஆவது நாள் திராட்சசம் ஆகிட்டார். வானது சகல இந்த சுவிசேஷத்தை, இந்த சோய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. நம்ம சபை என்ன சபை? ஆமா, உலகம் ஃபுல்லாக தண்ணியா தாங்கிறான். எவ்வளோ படிச்சிருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியர் அரசியல் தலைவர் அம்மா வயதில் ஆதாம் வழியா பிறந்து பாவத்தில் சாபத்தில் மனது தரித்திரத்தில் தாங்கிறான். அதை தேவன் தனக்கு பிசாசு என்ன சொல்ல அதையும் பிடிச்சி சாக்கடியாவே மாறிடுறான். நோவா காலத்துல எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்து சோதம் கோலம் அதோட மோசமாலாம் நடக்குது. கொடூரமாக்குறான் மனுஷன். ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவி தேவனுக்கு ஆதாம் மூடு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி தேவதூரெல்லாம் பணிவிட செய்தானோ நல்லவனா மாற்றலாம். நீ உலகத்தையே முதல் நீ மாறணும், அப்புறம் குடும்பத்தில் பட உலகத்தையே வெளியாக வரணும். பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திக்கிற சகல பாவத்தை நீக்கிட்டாரு. உலகத்தில் 8 கோடி ஜனங்களுடைய பாவத்தை சாபத்தை மனதை ஒரு ஏசு ஏற்றுட்டாரு. கவலைப்படல, துக்கப்படல, சோர்ந்து போல. அவ்வளோ சிலுவையில் அறையும் போது பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவரத்தம் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தலாம் இருக்குது. அதை கைவிட்ட பிதாவுக்கு காட்டுக்கு தூக்கி ஆதாம் முடு குத்திட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த பாதாளத்துக்கு அங்கேயும் உயிர்த்து ஜீவ வார்த்தை தான். பாதாளுமே கழிச்சு 3ஆவது நாள் அப்படியே திராட்சமா ஏந்து போனதை ரட்சிக்க மனுஷன் ஆஸ்வாத ஐஸ்வர்ய சமாதானம் தண்ணியாக இருந்த அவர் திராட்சமா மாறி பிசாசி தலை நசி வானத்தோடு சகல அதிக பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். கத்தாவே இந்த சத்தியத்தை இந்த பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கத்தாவே ஏசு என்ன சொல்றாரு அதன்படி செய்ய. அப்போ இது தண்ணீர் திராட்சசமாய் மாறு என்ற வசனத்தின்படி இந்த முதலாம் அற்புதத்தை காணாவர் கல்யாண வீட்டில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தது போல தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட வாழ வருத்தப்பட்டு பாரு. எல்லோரும் எண்ணி நானே ஜீவப்பன் தப்பத்தை திராட்சசமானவனுங்கள் சோத்திரம். தாவீது போகிற இடத்துலலாம் கத்தர் அவனோடு கூட இருந்தார் சொல்லப்பட்டது கத்தாவே. பிசாசு சத்தத்துக்கு கீழ்படுது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படுது ஜீவ வார்த்தை தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆடுவரே பிசாசு கத்து வெளியில் ஆஸ்வதிக்கப்பட்டு கனவும் மகிழ்வு போச்சு கீர்த்தி பெற்று உலகத்துக்கு ஆஸ்வாதம் பூமிக்கு குடும்பத்துக்கு பட்டத்துக்கு ஆஸ்வாதமாக்க இந்த செய்தியை கேட்குற ஒரு நீ ஆஸ்வதிக்கப்படி வைக்கிறதா. உலகம் மீது எல்லா ஜன இயேசு ஜீவன் பரிவிஜவனை தேவன் தனக்கு ஆதாம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களை இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு உலகத்தை 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி மாம்சம் மாடி அவருக்கு இயேசு ஜீவன் பரிவிஜவனை கட்ட வைக்கிற கதாவே. எல்லா சுத்தாவிகளை துறந்துக்கிற தாவே. பாவிகளாக இருக்கிற எல்லாரும் நீதிமான்களை ஆஸ்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவான்களை நித்திய ஜீவன பரலோகராஜ் சுதந்திரங்களாய் மாற்றும்படி இந்த செய்தியை கேட்கிற ஒருவனை பயன்படுத்துகிறாங்க. மாபெரியங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். மாவே கத்திரை